ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருச்சி மாவட்டம் மண்ணாச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் டெம்பிள் தான். இந்த சிவனோட நேமு திருப்பைஞேலி ஞானேஸ்வரர் விசாலாட்சி அம்மன். இந்த திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு, இதோட விசேஷம் என்ன, இங்கே பரிகாரம் என்னென்னத்துக்கு பரிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோவை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அப்புறம் இங்கே 60ஆம் கல்யாணமும் பண்ணுறாங்க. வேலைவாய்ப்பு கிடைக்காம, பதவி உயர்வு இல்லாமல் இருக்கிறது, எந்த ஒரு குறை இருந்தாலும் பரிகார பூஜை பண்ணி வாழை மரத்தை சிறப்பாக வழிபட்டு இங்கே பூஜை பண்ணுறாங்க. அதுக்கான பரிகாரம் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. வாங்க நம்ம தெளிவாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். யமனை கண்டா எல்லாரும் பயப்படுவோம். ஆனால் யமனையே குழந்தையாக மாற்றி தன் காலுக்கு கீழே வச்சிருக்கிற ஒரு சிவன் கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, திருச்சி மாவட்டம் மண்ணாச்சநல்லூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பைஞேலி ஞானேஸ்வரர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சும்மா சாதாரண கோவில் இல்லை, அதிசயங்கள் நிறைந்த கோவில். வருஷத்தில் பங்குனி புரட்டாசி மாதத்தில் மட்டும் சூரிய வெளிச்சம் நேராக கருவறைக்குள்ளே போய் சாமி மேலே விழுந்து பூஜை பண்ணுமா. இங்கே இறைவன் சுயம்புவாக இருக்கார் அப்படின்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இது இரட்டை அம்பாள் தலம், சக்தி அதிகம் உள்ள இடம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்னு கவலைப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் அப்போ கண்டிப்பாக இங்கே வரணும். ஏன்னா இந்த கோவிலோட தலை விருட்சமே வாழை மரம் தான். சப்த கன்னிகளே இங்கே வாழை மரமாக மாறி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதனால் திருமண தோஷம் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற வாழை மரத்தில் தாலி கட்டி வேண்டிக்கிட்டா டக்குன்னு திருமணம் கைகூடி வரும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த கோவிலோட ஹைலைட் விஷயத்துக்கு வரும். யமன் சன்னதி பொதுவாக யமன் தனி சன்னதியில் இருப்பார். ஆனால் இங்கே சிவபெருமானோட காலுக்கு அடியில் ஒரு சின்ன குழந்தையாக யமன் இருக்கார். இது ஒரு குடைவரை கோயில் அமைப்பு. ஆயுள் பலம் வேணும்னு நினைக்கிறவங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாமே தேடி வர இடம் இந்த இடம்தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்குது. சிவபெருமான் அடியார்களுக்கெல்லாம் சோறு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் திருநாவுக்கரசர் பசியோடு இங்கே வந்தப்போ சிவனே ஒரு அந்தணராக வேஷம் போட்டு வந்து அவருக்கு சோறு ஊட்டி பசியை போக்கினதா ஒரு வரலாறு இருக்குது. அதனால தாங்க இங்கே சிவனுக்கு சோற்றுடைய ஈஸ்வரர்னு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு கஷ்டம் வராமல் இருக்க இவரை வேண்டிக்கலாம். இங்கே நவகிரகங்களுக்கு தனி சன்னதிலாம் கிடையாது. வாசலில் இருக்கிற 9 படிகள் தான் நவகிரகமாக கும்பிட்றாங்க. வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, நீண்ட ஆயுள், இது எல்லாத்தையும் வாரி வழங்குகிற இந்த திருப்பைஞேலி ஞானேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. இந்த கோவில் திருச்சியிலிருந்து ரொம்ப பக்கம்தான். இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு கோயிலில் பார்ப்போம்.